அப்பா சொல்லுங்கப்பா. எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீ இருக்கும்போது எங்களுக்கு என்னப்பா குறை? பிரியாவுக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு. அதான் நீ வந்து ஒரு எட்டு பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டேன்னா பேசி முடிச்சிடலாம். தங்கச்சிக்கு பிடிச்சிருக்காப்பா? தங்கச்சிக்கெல்லாம் பிடிச்சிருக்குப்பா. உங்களுக்கு அம்மாவுக்கெல்லாம் பிடிச்சிருக்காப்பா? எங்களுக்கெல்லாம் பிடிக்கிறது இருக்கட்டும்ப்பா, உனக்கு கண்டிப்பாக பிடிக்கணும். அப்புறம் என்ன, உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தானேப்பா? அப்போது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட ஓகே சொல்லிடட்டுமா? ஓகே சொல்லிருங்கப்பா. சரிப்பா, உடம்ப பத்திரமா பார்த்துக்கப்பா. சரிங்கப்பா, வச்சிடுறேன். வந்த உடனே கேட்டுருவோம். அப்புறம் பையன்கிட்ட பேசுறேன்னு சொன்னீங்களே, என்ன சொன்னான் பையன்? பையன்கிட்ட பேசிட்டேன், அவனுக்கும் பூரண சம்மதம் சொல்லிட்டான். அப்புறம் என்ன, ரெண்டு குடும்பத்துக்கும் ஓகே தானே? ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயதார்த்தத்தை வச்சிடலாம்ல. வச்சுட்டா போச்சு. நீங்க எல்லாம் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போங்க. ஏங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், இருந்து சாப்பிடாம போயிருவோம். எங்க ஊர் பெரியவர் கூட எப்படா இளப்புறம் கேட்டுட்டே இருக்காரு. ஜோடி பொறுத்து சூப்பரா இருக்கு. என்ன மாப்பிள்ளை தான் கொஞ்சம் கருப்பா இருக்காரு. என்ன சம்பந்தி, என் புள்ளைய காட்டி காட்டி ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல சம்பந்தி, மாப்பிள்ளை அழகா லட்சணமா இருக்கிறாரு, கொஞ்சம் கருப்பா இருக்கிறாருன்னு என் பொண்டாட்டி தான் சொல்றான். சம்பந்தி, என் புள்ள அறிவுல சிறந்தவன், உங்க புள்ள அழகுல சிறந்தது. ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தா சந்ததி இன்னும் சிறப்பா இருக்கும்ல. நீங்க அப்படி சொல்றீங்களா? அதுவும் சரிதான். சம்பந்திமா, எங்க மாப்பிள்ளையோட அக்காவையும் மாமாவையும் காணோம்? இங்கதான் இருக்காங்க, வந்துருவாங்க. அவங்க வரும்போது வரட்டுங்க. ஊர் பெரிய மனுஷா இருக்காங்க, நம்மளாம் பெரியவங்களா இருக்கோம். அதான் தட்ட மாத்திரம் சரிதானே? அதுவும் சரிதான். மாத்துங்க. பொண்ணோட அப்பா அம்மாவும் மாப்பிளோட அப்பா அம்மாவும் முன்னாடி வாங்க. நாங்க தட்ட மாத்தீங்க. ராமசாமி மகன் கணேசை உங்க வீட்டு மருமகனா ஏத்துக்கவும், சேதுபதி மகள் பிரியாவை எங்க வீட்டு மருமகளா ஏத்துக்கவும் சம்மதிக்கிறோம். ரெண்டு பேரும் தட்ட மாத்தீங்க. என்ன மதிபா, எதை நிறுத்துறீங்க? அப்பா, இந்த நிச்சயம் கல்யாணம் எல்லாத்தையும் நிறுத்துங்கப்பா. எதுக்காக இதெல்லாம் நிறுத்தணுங்க? என்கிட்ட காரணம் எல்லாம் கேட்காதீங்க. இந்த நிச்சயதார்த்தத்துல எனக்கு இஷ்டம் இல்ல. எல்லாரும் சந்தோஷமா சேர்ந்து பேசிதானே இந்த நிச்சயதார்த்தம் நடக்குது. அப்புறம் என்ன? பேசாதடா துரோகி. உன்னாலதான் இந்த நிச்சயதார்த்தத்தை நான் நிறுத்துறேன். அப்படி என்ன நான் தப்பு பண்ணிட்டேன்? அது உன் மனசாட்சிக்கே தெரியும். பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு நடிக்கிறியா? அது நடந்து முடிஞ்ச கதை. என்ன எல்லாம் நடந்து முடிஞ்சு போன விஷயம் எல்லாம் மறந்துட்டேன்னு நினைக்கிறியா? இவதான் உன் தங்கச்சின்னு தெரிஞ்சிருந்தா இந்த நிச்சயதார்த்தத்தை நான் என்னைக்கோ நிப்பாட்டியிருப்பேன். இந்த கேடு கெட்டவனோட தங்கச்சியை என் தம்பி என்னைக்கோ கட்டிக்கவே மாட்டான். கடைசி வரைக்கும் என் தம்பி பிரம்மச்சாரியா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா உன் தங்கச்சியை என் தம்பி கட்டக்கூடாது. நிறுத்துமா, நீ பாட்டி பேசிட்டு போற, வார்த்தை அளந்து பேசு. யோ, என்ன உன் பையனுக்கு சப்போர்ட்டா? மாப்பிள்ள, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கு, நான் பேசிக்கிறேன். ஏமா, பெரியவங்க நாங்கெல்லாம் இருக்கோம்ல, என்னன்னு சொல்லு. அப்பா, என்ன எதையும் கேட்காதீங்கப்பா. அப்படி என்ன நினைச்சு கேக்குறாங்களே, நடந்தா சொல்லுமா? அண்ணே, நீங்க சும்மா இருங்கண்ணே. இந்த பாருமா, ரெண்டு குடும்பமும் சேர்ந்து முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த நிச்சயமே நடக்குது. இப்ப வந்து நிறுத்துன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன சம்பந்தி நான் சொல்றது? அப்போ நான் உங்களுக்கு முக்கியம் இல்ல, இவங்க தான் உங்களுக்கு முக்கியம் இல்லப்பா. இதோட என்ன தலைமுழுகிடுங்க. நீங்களே இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்துங்க. என்னங்க, இதுக்கு அப்புறம் இங்க இருக்க கூடாது. வாங்க போலாம். நான் சொல்றது கேளு மாப்பிள்ள. இவ்வளவு அசிங்கப்பட்டதுக்கு அப்புறமும் இந்த குடும்பத்துல பொண்ணை கட்டணுமா? வாங்கப்பா. தம்பி